இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் சுமார் 2 லட்சம் கோடிக்கு டிஃபென்ஸ் டீல்ன்றது நடக்க போறதா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செய்தி நாளிதழ்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 லட்சம் கோடிக்கு நம்ம என்ன இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்க போறோம், அப்படி என்ன ஆயுதங்கள் ஆஃபர் பண்றாங்க, கூடுதலா உலகத்துல யார்கிட்டயுமே இஸ்ரேல் ஆஃபர் பண்ணாத ஒரு குறிப்பிட்ட வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை இந்தியாவுக்கு ஷேர் பண்றாங்க. அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இஸ்ரேல் ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் யூரோப் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரர் கிடையாது. இஸ்ரேலுமே அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வெளிநாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தும் எப்படி இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாடு கூட டிஃபென்ஸ் ஒப்பந்தத்தில் 2 லட்சம் கோடிக்கு கையெழுத்திடுறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் உருவாக்கக்கூடிய பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தான். இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட்ன்றது உலகத்துல யாருக்கிட்டையும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் அவங்களோட எதிரிகள் எல்லாரும் கான்ஸ்டன்டாக டெய்லி பேசிஸில் ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யுக்ரைனே பார்த்துட்டாத அளவுக்கு மிகப்பெரிய மிசைல் அட்டாக் எல்லாம் இஸ்ரேல் பார்த்துருக்காங்க. ரஷ்யன்ஸ் யுக்ரைன் மேலே ஒரு நாளைக்கு 200 மிசைல் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஒரு வருஷம் ஃபுல்லாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களில் சுமார் 450லேருந்து 500 பலிஸ்டிக் மிசைல் கிட்ட இருந்து அவங்கள பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்குது. யுக்ரைன் மாதிரி பெரிய நாடாக இருந்தால் கூட பரவாயில்ல, இஸ்ரேல்ன்றது வெறும் சின்ன நாடு தான். சின்ன நாடு அப்படின்றப்ப இந்த நாட்டோட டார்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப தள்ளிலாம் இருக்காது, எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ சேச்சுரேட்டாக அட்டாக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபம். இருந்தாலும் இஸ்ரேல் அவங்கள தற்காத்து கொண்டு கேஷுவாலிட்டி ரேட்டையும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டேமேஜையுமே மினிமமாக வச்சுக்கிட்டாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு ரொம்ப சுப்பீரியராக இருக்கிறதுனால தான் சாத்தியம். உடனே நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம், ஈரானோட பல ஏவுகணைகள் இஸ்ரேலை போய் தாக்கியிருக்கே அப்படின்னு. உலகத்தில் 100% பலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஹியூமன்ஸால் அதை இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாது. வருங்காலம் அது எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் தற்போதைய நிலைமையில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி லிமிட்டேஷன்ன்றது 100% பலிஸ்டிக் மிசைல்ஸை தடுத்து நிறுத்த முடியாது யாராலையுமே. ஆனால் இருந்தும் இத்தனை பலிஸ்டிக் ஏவுகணைகள் கிட்ட இருந்து அந்த நாட்டை தற்காத்து கொண்டு பெரிய லெவலில் டேமேஜ் இல்லை, உயிர் சேதம் இல்லை அப்படின்றது அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு எந்த அளவுக்கு திறன்பட வேலை செஞ்சிருக்குன்றதை நமக்கு தெளிவாக காட்டுது. இதை புரிஞ்சுக்காதவங்க விஞ்ஞானத்தை பற்றின அடிப்படை அறிவியல் தெரியாதவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இல்லை. நான் இஸ்ரேலுக்கு சொம்பு தூக்குறேன் அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஐடியாலஜியும் இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஜஸ்ட் டெக்னாலஜிக்கலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு இன்னைக்கு உலகத்திலே தி பெஸ்ட்டாக இருக்குது. அந்த தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்குறது தான் இருக்கிறதுலேயே ஒரு நல்ல லாஜிக்கலான சொல்யூஷன். ஏன்னா நம்மளோட நாட்டு மக்களை நம்ம பாதுகாத்தாகணும். இப்போ பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் எத்தனை ஏவுகணைகளை ஏவுனாங்க, எத்தனை ட்ரோன்ஸை ஏவுனாங்க, அதில் எத்தனை சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி பறந்துச்சு அப்படின்ற டேட்டாஸை இந்திய அரசாங்கம் வெளியிடலை. ஆனால் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் டெம்பிளை நோக்கி கூட பாகிஸ்தான் ஏவுகணைகளை ஏவுனதாக இந்தியன் அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக எத்தனை ஏவுகணைகள் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி வந்துச்சுன்றது தெரியல, பட் வந்திருக்குன்றத வெளிப்படையாக ஒத்துக்கிட்டோம். நல்ல வேலைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் நல்லா வேலை செஞ்சதுனால ஒரு மிசைல்ஸும் நம்மளோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே பெரிதளவில் பாதிப்பு ஏற்படுத்தலை. ஐ திங்க் ஒரே ஒரு கார் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை பாகிஸ்தானோட ஏவுகணை தாக்குதலால். ஆனால் இதுதான் வருங்காலத்தில் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பாகிஸ்தான் அவங்களோட ஏவுகணைகளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க இந்நேரம். ஏன்னா அவங்களோட ஏவுகணைகள் எதுவுமே இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்யலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சைனீஸ் கிட்ட இருந்தோ ஈரானியன்ஸ் கிட்ட இருந்தோ டெக்னாலஜியை வாங்கி எப்படியாவது அதை மேலே கொண்டு வரணும் தான் பார்ப்பாங்க. அப்போ நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும். இங்கே தான் இந்த 2 லட்சம் கோடின்றது வருது. இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம டேங்க்ஸ், அம்யூனிஷன்ஸ், பாம்ஸ்ன்னு சொல்லி இப்படி நம்ம இறங்கல. இஸ்ரேல் கிட்ட டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம சீக் பண்ணுறோம். இஸ்ரேலோட அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி வேலை செய்யுது, அவங்களோட ரெடார்ஸ் எப்படி இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தேவையான டிடெக்ஷனை கொடுக்குது, பலிஸ்டிக் ஏவுகணைகளை எப்படி ட்ராக் பண்ணுறாங்க, மற்றும் 450 பலிஸ்டிக் ஏவுகணையை ஒரே நேரத்தில் பல தடவை, அதாவது கிட்டத்தட்ட 3 தடவை தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அவ்வளவு தூரம் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடந்தப்ப ஒவ்வொரு பலிஸ்டிக் மிசைலும் எப்படி வேலை செய்யுது, எந்த ஸ்டேஜில் அது ரொம்ப வீக்காக இருக்கும், எங்கே வச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டாஸ்ன்றது இஸ்ரேல் கிட்ட இருக்குது. ஸோ டெக்னாலஜிக்கல் அப்ரோச்சை நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து சீக் பண்ணுறோம், வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ டெக்னாலஜிக்கல் அப்ரோச்சுன்றப்ப ரெடார்ஸ், பலிஸ்டிக் மிசைல், கவுண்டர் பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமில் தான் இந்த ஃபோக்கஸ்ன்றதே இருக்குது. ஸோ இந்த இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்தோ அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்தோ ஹெலிகாப்டரோ ஜெட்டோ வாங்குற மாதிரி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்காது. பட் அந்த ஹோல் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டெக்னாலஜியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட
டெஸ்ட்ராயர்ஸ், விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸில் இருக்கக்கூடிய எம்எஃப் ஸ்டார் ரேடார்ஸ் இது எல்லாமே இஸ்ரேலி டெக்னாலஜி தான். அண்ட் நம்மளோட தேஜஸ் ரக போர் விமானத்தில் இனிஷியலாக பொருத்தப்பட்டிருந்த ஏஏஎஸ் ரேடாரும் இஸ்ரேலி டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜியை நம்ம சீக் பண்ணுறோம். நம்மளோட ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் குஷா மாதிரியான S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு மாதிரியே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸுக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜி மற்றும் டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்குறோம். அதற்காண்டி தான் இந்த 2 லட்சம் கோடி அப்படின்றத நம்ம மேலோட்டமாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா அவ்வளோதான். இன்டெப்த்தாக போகணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம பெருசாக தான் பேசணும். பட் மேலோட்டமாக இவ்வளோ தான் இருக்குது. இது போக இஸ்ரேல் நமக்கு ஏன் இந்த ஆயுதங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இஸ்ரேலோட இப்போதைக்கு இருக்கிற பெரிய த்ரெட்டு ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் போச்சு அப்படின்னா இஸ்ரேல் அதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஒரு பெரிய கிரைசிஸ் வந்த மாதிரி. அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பாகிஸ்தான். ஆல்ரெடி பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் மேலே இஸ்ரேல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறதா இருந்தாங்க இந்தியாவோட உதவியோட 70s. பட் இந்தியா அந்த டைமில் அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சதுனால அந்த ஸ்ட்ரைக் நடக்கலை. ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் முடிவு பண்ணியாச்சு பாகிஸ்தானை தூக்கணும் அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கிட்டையும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இஸ்ரேலோட நோக்கம். அவங்களோட நோக்கன்றது அதுதான். அவங்க நோக்கம் சரியா தப்பா அப்படின்றத பற்றி நான் பேசலை. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத தான் நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நேத்தன்யாகு அவர்களும் சரி, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் தலைமையும் சரி, இதை பற்றி நிறைய தடவை பேசியிருப்பாங்க. அவங்களோட பழைய கான்ஃபரன்ஸ் மற்றும் பழைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பழைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பான முறையில் பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமையும் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ பாகிஸ்தானோட எதிரியாக இந்தியா இருக்கிறதுனாலையும் இந்தியா தான் உலகத்திலே முதல் கண்ட்ரி ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் மேலே அதோட ஏர்பேசஸுக்கு எதிராக பெரிய தாக்குதல் பண்ணது. ஸோ நமக்கு அவங்க டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கறதுனால பாகிஸ்தான்ற ஒரு எனிமி நம்மளை நோக்கி ஆக்குப்பைடாக இருப்பாங்க, அவங்க சைடு வரமாட்டாங்க. இங்கே இதுதான் மெயின் ஃபோக்கஸு. பாகிஸ்தான்ற த்ரெட்டை அவங்க டைரெக்டாக நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க டெக்னாலஜி சப்போர்ட்டை நமக்கு கொடுத்து நம்மளை வச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற ஃபேக்ட். இதில் நம்ம அமெரிக்கன்ஸ் மாதிரி 2 பேருக்கு நடுவில் மூட்டி விடுறாங்களா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கருத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னா இஸ்ரேலுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. இஸ்ரேலால் பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னா, இஸ்ரேலோட எதிரியை அடிக்கக்கூடிய எதிரிக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இஸ்ரேலோட பண்ண முடிஞ்சது. அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட கெயின்ஸுன்றது இது, இந்தியாவோட கெயின்ஸுன்றது டெக்னாலஜி. அண்ட் லாஸ்ட்டாக இஸ்ரேல் ஒரு முக்கியமான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று இந்தியாவுக்கு கொடுக்குறாங்களே, யாருமே கொடுத்துறாத ஒன்று, அது என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல். ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட இப்போதைக்கு இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் ஏவுகணைன்றது ஒரு 300 கிலோமீட்டர் இல்லை 350 கிலோமீட்டர் போகும். நம்மளோட பிரம்மோஸ் ஏர் லான்ச் வேரியண்ட்டுமே கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான், 400 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இது போக நம்ம ஒரு 800 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கரண்ட்டாக மேக்ஸிமம் ஏர் டு ஏர் ரேஞ்ச் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 300 கிலோமீட்டர். 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நம்மளால் சுட்டு வீழ்த்த முடியும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற மேக்ஸிமம் ஏர் டு ஏர் என்கேஜ்மெண்ட் ரேஞ்சு. பாகிஸ்தானியர்களும் சீனா கிட்டேருந்து PL-17 மாதிரியான ஏவுகணைகளை வாங்கி 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்திய போர் விமானங்களை சுட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போது நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிற இந்த 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தணும் அப்படின்னா பாகிஸ்தானி போர் விமானங்களோட ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டி, அந்த ரேஞ்சு, அந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை விட்டு வெளியே இருந்து நம்மளோட சுக்காய்ஸ் ஃபயர் பண்ணும் ஏவுகணைகளை. சுக்காய்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு கவுண்டர் மெஷரும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். ஏன்னா பழைய ஜென் சுக்காய்ஸில் அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமும் கிடையாது. ஓல்டு சோவியத் ஈரா டெக் தான் அதில் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த பழைய சுக்காய்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப தூரம் தள்ளி இருந்து ஸ்ட்ரைக் பண்ண வைக்க முடியும். ஃப்ரண்ட் லைனில் பக்கத்தில் தேஜஸ், ரஃபேல்ஸ் மாதிரியான போர் விமானங்களோ இல்லை மாடிஃபைடு சுக்காய் Su-30 MKIs, பழைய ஜென்னாக இல்லாத Su-30 MKIஸும் ஃப்ரண்ட் 150 கிலோமீட்டரில் இருக்கும். பின்னாடி 500 கிலோமீட்டரில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டும் நம்மளோட பழைய சுக்காய்ஸ் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலமாக நம்மளோட ஆசெட்ஸை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா சுக்காயின்றது ஒரு பெரிய ஃபைட்டர் ஜெட், அதில் 3-4 ALBMs வைக்க முடியும், ஏர் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸை. ஆனால் தேஜஸ்லையும் ரஃபேல்லையும் 3-4 வைக்க முடியாது. அதோட ஏர் ஃப்ரேம் பெருசாக இருக்கிறது இந்த இடத்துல நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதை ஒரு மினி பாம்பராக யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ அந்த ஒரு ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டியை இஸ்ரேல் நம்ம கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை இஸ்ரேல் எந்த ஒரு கண்ட்ரி கூடயும் ஷேர் பண்ணதில்லை. ஓவர் த ஹொரைசான் அப்படின்ற ஒரு மிசைல் டெக்னாலஜி தான் இது ஒரு ஃபஸ்ட் டைம் இந்தியா கிட்ட மட்டும் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பற்றி விடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பிறகு நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.